ஆன்மீக சிறப்பு கொண்ட மாதமான சித்திரை மாதத்தோட தமிழ் புத்தாண்டு தொடங்கிய நிலையில கோவில்கள்ல திருவிழாக்கள் களை கட்டியிருக்கு. இந்த மாதத்துல வெயிலின் தாக்கமும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால இறைவனை குளிர்ச்சியாக்க பல்வேறு கோவில்கள்ல விதவிதமான வழிபாடுகள் செய்யப்படுது. பல்வேறு சிவன் கோவில்கள்ல சிவலிங்கம் எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கிற வகையில சிவலிங்கத்தின் மேல் துளையிடப்பட்ட ஒரு பாத்திரத்திலிருந்து நீர் சொட்டு சொட்டா லிங்கத்தின் மீது விழும்படி செய்யப்படுது. இந்த சிறப்பு வழிபாட்டு முறையானது தாராபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சிவனுடைய உக்கிரத்தை குறைச்சு குளிர்ச்சிப்படுத்துவது. மேலும் பல கோவில்கள்ல தெய்வங்களுக்கு இளநீர் மாம்பழங்களை குளிர்ச்சிக்காக படைக்கப்படுறதும் வழக்கமா இருக்கு. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிற நகரங்கள்ல ஒன்றான வேலூர்ல சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு புஷ்ப பல்லக்கு அப்படின்ற திருவிழா கொண்டாடப்படுது. வேலூர்ல பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கிற தெய்வங்களை புஷ்பங்களால அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்குல வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. இந்த விழா இறைவன மலர்களால குளிர்விக்க செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. இந்த திருவிழா பல வருஷங்களா பாரம்பரியமா வேலூர்ல நடத்தப்பட்டு வருது. இதை பார்க்க ஆந்திரா கர்நாடக மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வேலூருக்கு வருகை தராங்க.